ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்ல இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மீன் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இன்னும் எனக்கு சளி கொஞ்சம் சரியாவல. சரி மீன்ல நல்லா கொஞ்சம் மிளகு, சீரகம்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்டின்னிட்டு மீன் எடுத்துட்டு வந்தோம். லோவ மீனு, பாறை மீன் தான் எடுத்துட்டு வந்தேன் நானு. அதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு. முழுசா 3 பூண்டு எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அரை கிண்ணம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பூண்டு, வெங்காயம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல மிளகு போட்டுக்கினேன். நான் 2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 5 தக்காளி பெருசா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ்ல புளி எடுத்து போட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மீன் மசாலா 1 ஸ்பூனு நம்ம வீட்டுக்கு போடுற குழம்பு மிளகாத்தூளு, கொஞ்சமா தனி மிளகாத்தூளு, தனியா தூளு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா எல்லாமே ஒண்ணு சேர வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூடயே நானு முழுசா 1 கிண்ணம் அளவுக்கு தேங்காவ திருகி சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்ப இத நம்ப அரைச்சுக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் ஒரு கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் நானு. இப்ப நம்ப இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பேஸ்ட்டு. இப்ப நம்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் சின்னசா ஒரு வெங்காயமும், ஒரு 6 கொத்து கருவேப்பிலைய நல்லா கழுவி வச்சிருக்கேன். எண்ணெய் 1/2 கிண்ணம் எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். ஊத்திட்டு கடுகு, சீரகம் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணங்குனதும், நம்ம அந்த அரைச்சு வச்ச மசாலாவ போட்டு, உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு, நம்ம தண்ணி எவ்வளோ திட்டமா தேவையோ அவ்வளோ தண்ணி திட்டமா ஊத்தி, குழம்பு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப மூடி வச்சுக்கலாம். நல்லா குழம்பு பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. நான் இப்போ அந்த பாறை மீன கழுவி, நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுட்டுருந்தேன். அது போடும்போது இன்னொரு டைம் கழுவிட்டு, நான் பாருங்க மீன போடுறேன் அதுல. பாருங்க, நல்லா முங்குற அளவுக்கு மீன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கரண்டில சும்மா அப்படி இது பண்ணி விட்டுட்டு, நம்ம ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃபயர்ல மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னாக்கா, அது உள்ளவே அந்த அந்த இதுலயே வந்து மீன் வந்து சீக்கிரமா வெந்துடும். இதுக்கப்புறமா நம்ப மெதுவா தான் சும்மா அப்படி கலரணும். ரொம்ப போட்டு கலக்கணும்னா ஃபிஷ் ஃபுல்லு உடைஞ்சிரும். அதுக்கப்புறமா மேலால கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்ப ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், இனி சாப்பிட வேண்டியது தான். சூப்பரா ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க.